நலம் டிஎன் என்ற ஹெல்த் ஃபவுண்டேஷன் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இது ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட் கம்பெனி. எதற்காக இந்த அமைப்பு என்றால், மருத்துவத்துறையில் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்கின்ற போதிலும் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி என்ற நம் முதலமைச்சரின் லட்சிய பாதையில் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. இன்னும் பல அரசு மருத்துவமனைகளில் தூய்மையான கழிவறை, சுற்றுச்சுவர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் குடியிருப்பு போன்ற அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறம் போதிய அளவிலான டயாலிசிஸ் மிஷின்கள், லீனியர் ஆக்சலரேட்டர் போன்ற நவீன புற்றுநோய் சிகிச்சை உபகரணங்களும் அதிக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதன் பொருட்டு தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மகத்தான மக்கள் பணியில் மக்கள் அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய அரிய வாய்ப்பு தான் இந்த நலம் டிஎன் அமைப்பு. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் பொதுமக்கள் வரை இந்த அமைப்பின் மூலம் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படை தன்மையுடனும் வழங்கும் வகையில் இந்த அமைப்பின் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். I take this opportunity to appeal to all corporates, small businessmen and other business people to donate generously to this health foundation for the cause of improving healthcare in the state of Tamil Nadu. அதேபோல் பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இது நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவாதம். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மக்களிடம் செல் என்று அறிஞர் அண்ணா கூறினார். நாளை முதல் நீங்கள் மக்களிடம் செல்ல போகிறீர்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த அரசு உங்களை மக்களிடம் அனுப்பி வைக்கிறது. அரசு பணி என்பது மிகவும் உன்னதமான பணி. பிறருக்கு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவிதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அரிய வாய்ப்பை இந்த அரசு பணிதான் வழங்குகிறது. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறப்பாக பணி செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சியையும் பெற்று வளமாக வாழ இந்த அரசின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.